வெற்றிகரமான ஒரு ஹிந்தி திரைப்படத்தின் தமிழ் பதிப்பாக குரு திரைப்படம் 1980 வெளிவந்தது. மலையாளத்தின் புகழ்பெற்ற இயக்குனராக அப்போது விளங்கிய ஐவி சசிதான் இந்த படத்துக்கு இயக்குனர். ஜேனன் வின்சென்ட் ஒளிப்பதிவை கையாண்டார். கமலஹாசனின் காது வளையம், மார்பு பனியன் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வடக்கத்திய வாசனை படமெல்லாம் வீசிக்கொண்டே இருக்கும். அது போதாதென்று ரெட்சன் ஆங்கில திரைப்படத்தில் இருந்து உருவி எடுத்ததை போல் ஒரு காட்சியும் இந்த படத்தில் இருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலில் சார்ல்ஸ் பிரான்சன் போல் குதிரையில் துரத்தி சென்று கமலஹாசன் தாவி ஏறும் காட்சி அது. நீண்ட நாட்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது. ரசிகர்கள் கூர்ந்து கவனித்தால் கமலஹாசனின் முடியலங்காரம் பாடல் காட்சிகளில் ஒரு விதமாகவும் வசன காட்சிகளில் இன்னொரு விதமாகவும் இருப்பதை கண்டுபிடிக்கலாம். ஏனெனில் அவர் அப்போது ராம் லக்ஷ்மண் சவால் படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்ததால் அந்த முடியலங்காரத்தையும் அவர் பேண வேண்டியிருந்தது. ஏகப்பட்ட மாறுவேஷங்களுடன் கமலஹாசன் இந்த படத்தில் தோன்றுவார். வெளித்தோட்டத்திற்கு கனவான் போல் தோன்றும் கமலஹாசன் உண்மையிலேயே சாமர்த்தியம் நிரம்பிய ஒரு கொள்ளைக்காரன். ஆனால் அவர் கொள்ளையடிப்பது அனாதை ஆசிரமம் ஒன்றை நடத்துவதற்காக என்று சொல்ல வரும் போதே இது கண்ணதாசன் நடித்த கருப்பு பணம் படத்தின் ரீமேக் போல் தோன்றும். ஆனால் படத்தை நகர்த்துவது கமலஹாசன் ஸ்ரீதேவி சம்பந்தப்பட்ட இளமை விளையாட்டுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். சண்டை காட்சிகளின் போது ஒன்றையொன்று துரத்தும் விமானங்களை ஹாலிவுட் திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த படத்திலும் ஆளுக்கு ஒரு விமானத்தில் ஏறி துரத்தியபடி பறந்தாலும் விட மாட்டேன் என்று கூட இந்த ஜோடி பாட்டு பாடியது. இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிமையான பாடல் இது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி ஆகியோர். தர்மதேவதை தர்மதேவதை நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா என் பூங்குடி சொல்லவா இதழொரு கண் இந்த மோகமே உன் கண்கள் தானடி நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இறங்கும் கண்டது அது இளமன் என்பது உடலில் உள்ளது நான் பார்த்தது அழகின் கங்கனங்கள் என் தர்ம தேவதை
உற்சவம் நடைபெறும் விதம் நமது கோவிலில் இனி நல்ல உற்சவம் போராயிரம் தேனாறுகள் வந்தன சரிதான் நடக்கட்டும் இளமையின் ரசனை என் தர்ம தேவதை நான் பாடும் ஸ்ரீராகம் எண்பதுகளின் ஆரம்பத்தில் வெளிவந்த பல வெற்றி படங்களின் இயக்குனர் யாரென கவனித்தால் அது ராஜசேகராக இருப்பதை நாம் காணலாம். அப்படி வெளிவந்த ராஜசேகரின் படங்களில் ஒன்று தம்பிக்கு எந்த ஊரு. 1984 ரங்காவின் ஒளிப்பதிவில் இந்த படம் வெளியானது. நகைச்சுவை நடிப்பையும் சேர்த்து வழங்கும் ஒரு பாணிக்கு ரஜினி தன்னை மாற்றிக்கொள்ள தொடங்கியது இந்த படத்திற்கு பின்னால் தான் என்பதை இங்கே கூற வேண்டும். அந்த காலத்தின் 2 பெரும் நடிகர்களுக்கும் ஜோடியாக பல படங்களில் நடித்த மாதவிதான் இந்த படத்தின் கதாநாயகியும். இப்போது பார்க்க போகும் இந்த பாடலின் மெட்டு இளையராஜாவால் ஏற்கனவே ஹிந்தியில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று. 3ஆம் பிறையின் ஹிந்தி வடிவமான சத்மா திரைப்படத்துக்காக தான் பயன்படுத்திய அதே மெட்டை தம்பிக்கு எந்த ஊரு படத்தின் இந்த பாடலுக்கும் அவர் பயன்படுத்தினார். SP பாலசுப்ரமணியம் அவர்கள் மிகவும் லயித்து பாடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. என் வாழ்விலே வருமந்தேவா என் வாழ்விலே வருமந்தேவா கண்ணேவா நிலாமுகம் கண்டேவா ஒரே சுகம் நான் காண இன்பம் என் வாழ்விலே வருமந்தேவா என் வாழ்விலே இரும்பாக நினைந்தேனே கரும்பாக இனித்தாயே என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே இரும்பாக நினைந்தேனே கரும்பாக இனித்தாயே என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே காணாத சொர்க்கம் உந்தன் காதல் அல்லவா தீராத மோகம் தந்த தேவி இங்குவா என் வாழிலே வருமந்தேவா என் வாழிலே வருமந்தேவா கண்ணேவா நிலாமுகம் கண்டேவா ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வருமந்தேவா என் வாழ்விலே
வாழ்விலே வரும் வந்து வா என் வாழ்விலே வரும் வந்து வா லா 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 இன்பம் என் வாழ்விலே வரும் வந்து வா வரும் வந்து வா வரும் வந்து வா la 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 la